வணக்கம் மக்களே, நான் சௌமியா சங்கரன். நேத்திக்குள்ள வீடியோவில் வந்து பல பிஸ்னஸ் ஐடியாஸ் இன் தமிழ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். முக்கியமாக வந்து கோவிட் ப்ரூஃப் பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இட்ஸ் அ செக்வல் ஆஃப் நம்ம நேத்திக்கு பார்த்த வீடியோ. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கெட் ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ இன் ஜஸ்ட் 1 வீக். ஸோ ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எப்படி வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், எப்படி உங்களோட கிளையண்ட் பேஸ் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்குது, ஒரு ஒர்க் செஞ்சால் வந்து நம்மளுக்கு ஒரு ஹையான ஒரு பேமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இன் லைஃப் அது வந்து அந்த மாதிரி ஒரு ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் முக்கியமாக வந்து அவங்களோட இந்த குவாலிட்டி க்ரைட்டீரியா இல்லை வந்து அவங்களோட இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரி கிளைண்ட்ஸை வந்து எப்படி நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி அண்ட் என்னென்ன வகைகள்லாம் நம்ம அவங்கள ரீச் பண்ணி அட்ராக்ட் பண்ணி ஹவு கேன் வி ரீடெயின் தெம் ஃபார் அவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து ஃபேஸ்புக் குரூப்ஸ். ஸோ ஃபேஸ்புக் குரூப்புங்கிறது நீங்கள் வெறும் ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கோ வெறும்னா உங்களோட கன்ஃபெஷன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. தேர் ஆர் ஸோ மெனி ஃபேஸ்புக் குரூப்ஸ். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஏதாச்சும் ஒரு நிஷ் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு 10 பேர் பார்ப்பாங்க. அதில் வந்து அட்லீஸ்ட் ஒருத்தர் உங்களோட பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி உடனே வந்து ஒரு கன்சைன்மெண்ட் கூட சைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற எஃபர்ட் தான் இட் மேட்டர்ஸ். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டெலிவரி கம்பெனி வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த டெலிவரியோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ டெலிவரி பர்சனுக்கு வந்து என்னென்ன மாதிரிலாம் செய்யலாம், அதை பற்றி வந்து கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் ஃபேஸ்புக் குரூப்ஸில் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பி ப்ராப்ளம் சால்வர். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும்போது 10 பேரில் அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து அட்ராக்ட் ஆகி உடனே வந்து they'll start signing up projects with you. ஸோ ஃபேஸ்புக் குரூப்புங்கிறது ஃபர்ஸ்ட் வே டு கெட் அ ஹை பேயிங் கிளைண்ட். ஸோ ரெண்டாவது வே என்ன அப்படின்னா ஃப்ரீலான்ஸ் ஜாப் போர்ட்ஸ். ஸோ ஃப்ரீலான்ஸ் ஜாப் போர்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த upwork.com இல்லை வந்து freelancer.com இல்லை நம்ம வந்து ஏற்கனவே இதே சேனலில் வந்து நான் ஃபிவர் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஃபிவரில் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குண்டான வீடியோ இங்கே இருக்குது. அண்ட் வந்து லிங்க் இதுக்கு மேலேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிவர் அந்த போன்ற வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை ஒருத்தங்களுக்கு ப்ராஜெக்ட் செஞ்சிட்டிங்க அப்படின்னா தி நெக்ஸ்ட் டைம் அவங்களே உங்களை தேடி வருவாங்க. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் என்ஷூர் பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த upwork freelancer.com போன்ற சைட்ஸ் மூலியமாக வந்து அவங்களோட கான்டாக்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் பர்சனலாக ரீச் பண்ணி கேட்கலாம். ஸோ அது மூலியமாக வந்து உங்களுக்கு ஒரு ஹை பேயிங் கிளைண்ட் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜாப் போர்ட் மூலமாக வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா இது போன்ற ஜாப் போர்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன தான் காம்படிஷன் இருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நீங்கள் வந்து அந்த கிளைண்ட்டை ரீச் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காகவே வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுவாங்க. மூன்றாவது விதம் வந்து கோல்டு இமெயில்ஸ். ஸோ இந்த கோல்டு இமெயில்னால் என்னென்னா, ஏற்கனவே அந்த கிளைண்ட் உங்கள்கிட்ட ரீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கணுங்கிறத ஒரு ஆசைனா ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ராஜெக்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு அந்த கான்டாக்ட் பர்சனுக்கு ஹவ் ஐ கேன் ஆட் வேல்யூ அப்படிங்கிறத வந்து ஒரு இமெயிலில் நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நௌக்கரி போன்ற ஜாப் போர்ட்டல்ஸில் வந்து அது போன்ற நிறைய பேர் வந்து they are looking out for people who can add value. ஸோ உங்களால் வந்து அது மாதிரி செய்ய முடியும் அப்படின்னா கோல்ட் இமெயில்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ கோல்ட் இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூப்பர் டெம்ப்ளேட் இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களோட பிஸ்னஸ் பற்றி கஸ்டமைஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் கேரண்டீட். ஸோ கோல்ட் இமெயில் வந்து நீங்கள் எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெப்சைட் போய்க்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தங்க ஏபிசி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெப்சைட்க்கு நீங்கள் போங்க, அவங்கக்கிட்ட ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் ஃபார்மில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு சப்ஜெக்ட் லைன் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து மெசேஜ்மே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி ரீச் பண்ணுறதுக்கான காரணம் இப்படி ஒரு வளர்ந்து வர கம்பெனி வந்து இந்த ஒரு 3 விஷயங்கள் செஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக வேறு லெவலுக்கு போகலாம். ஸோ இந்த 3 விஷயங்களுக்கு வந்து நான் என்னென்ன செய்ய முடியுங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு அழகான ஒரு பேசேஜ் க்ரியேட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் லீட்ஸ் மட்டும் இல்லாமல் கன்வர்ஷன் கேரண்டி ஆகும் இது போன்று செய்யும்போது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ்
cold emails. நான்காவது வே டு கெட் ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் என்ன அப்படின்னா நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஸோ நெட்வொர்க்கிங்கிறது வந்து நீங்கள் ஆன்லைனாக இருக்கட்டும் இல்லை ஆஃப்லைனாக இருக்கட்டும் நெட்வொர்க்கிங் பண்ணுறதை நீங்கள் விடவே கூடாது. நெட்வொர்க்கிங் மூலமாக வந்து உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்கிங் மூலமாக வந்து உங்களோட ஹை பேயிங் கிளைண்ட்ஸை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்சன்ட்டு பேசுவீங்க, பட் அந்த பர்சன் வந்து உங்களோட ஹை பேயிங் கிளைண்ட்டோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு அந்த கான்டாக்ட் கிடைக்கும். ஸோ எங்கேயுமே வந்து பீட் ஃபேஸ்புக் ஆர் விச் எவர் போர்ட்டல் இட் இஸ், நீங்கள் வந்து அந்த நெட்வொர்க்கிங்கிறத மறக்கவே கூடாது. அது போன்று நீங்கள் நிறையா ஸ்டார்ட் அப் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கும் போகலாம். அண்ட் இப்போ வந்து கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் நிறைய லைக் மைண்டட் இண்டிவிஜுவல்ஸோட பேசலாம். அது மூலியமாகவும் நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணி அந்த நெட்வொர்க்கிங் மூலமாக வந்து ஒரு ஹை பேயிங் கிளைண்ட்டை நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ வண்டர்ஃபுல் வே. ஸோ ஃபோர்த் வே இஸ் நெட்வொர்க் எவ்ரிவேர். அண்ட் கடைசி வே என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து சர்வீஸ் கொடுக்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை வந்து ஒரு பிளாக் எழுதுறது இல்லைனா வந்து ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து தெர் ஆர் பீப்புள் ஹூ கேன் டூ இட். பட் முக்கியமாக என்னென்னா இந்த உலகத்தில் வந்து ப்ராப்ளம் சால்வர்ஸ் ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டிங்காக என்னோடய ஜேர்னியை வந்து ஆரம்பித்தேன். ஸோ ஒரு கண்டென்ட் ரைட்டராக வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு வந்து என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணால் வந்து அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகுங்கிறத ஐ பில்டப் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஐ பில்டப் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டேக் தெம் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அந்த ரிசல்ட் வந்து நான் கேரண்டி பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷனல் இல்லை உங்களுக்கு என்ன பிஸ்னஸோ மக்களுக்கு வந்து என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், மக்கள் அதாவது நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து தேவையானது ப்ராப்ளம் சால்வர்ஸ், நார்மல் பிஸ்னஸ் பீப்புள் கிடையாது. ஸோ இஃப் யூ கேன் பி எ ப்ராப்ளம் சால்வர் அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் உங்களை தேடி வருவாங்க. ஸோ அதுதான் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது. ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் உங்களை தேடி வர்றதுக்கு வந்து இது போன்ற விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு செய்யுங்க. அதுக்கப்புறமா அதுவே உங்களோட ஹேபிட்டாக போயிடும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் செய்யும்போது மக்கள் உங்களை தேடி வந்துட்டு தே வில் ஆல்சோ ரீடைன் வித் யூ. ஆஸ் லாங் அஸ் நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குற வரைக்குமே வந்து தே வில் ரீடைன் வித் யூ. அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு வந்து ஒரு ஹை பேயிங் கிளைண்ட் கிடைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன். இஃப் யூ ஆர் இன் அ பிளான் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா ஸ்டே வித் மீ இன் திஸ் ஜேர்னி. நன்றி, வணக்கம்.